இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்க ஜெயிக்க அவங்களுக்கு இன்னும் அப்படியே அந்த ஓட்டு ஏறிட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி நல்ல வாய்ப்புகள். தோக்க தோக்க அவங்களுடைய மனசு வந்து அப்படியே சங்கடமாயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் தான் இவங்களுக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஜெயிக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா அடிப்பொலியாக ஜெயிச்சிருவாங்க. கடகராசியில் இருக்கிற தலைவர்கள், இப்போ அரசியல் இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கடகராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அஷ்டம சனி காலம் நடந்துட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. நிறைய முடிவுகள்லாம் எடுத்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம், மீடியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கலாம். விரய குருன்னு சொல்லுவாங்க இந்த குருவை. 6 மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் விரய குரு. இந்த காலகட்டத்தில் தங்கம், வீடு, எதனும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு பண்ணும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உச்சம் பெற்ற குரு அந்த இடத்துல. ஆனால் குரு இருக்கிற இடத்துக்கு பலன் இல்லை, பார்க்குற இடத்துக்கு பலன். ஆனால் அவர் பார்க்குற இடம் இவங்களுக்கு சாதகமான பலன்களே கொடுக்கும். நீங்கள் வந்து நான் பணம் போடலை, ஆனால் நான் உட்காந்து டீல் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய மாற்றங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் மாறிடுவாங்க. கடகராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் ஆஃப்டர் ஜூன் வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போவும் நல்ல காலம்தான். ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். முயற்சி இருந்தால் நிச்சயமாக தெரியும். பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புத வழிபாடு.